அப்படியே நாம் சேர்ந்து இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட ஒரு வார்த்தை செபிக்க போகிறோம். நாளுக்கு நாள் அது பயங்கரமாகி கொண்டே இருக்கிறது. 3வது உலக போர் வருமா என்கிற ஒரு பெரிய ஒரு பயத்தோட தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையா இறங்கி சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அப்படியே 2 கரங்களை ஒரு விசை கூட முடிந்தால் உயர்த்தி ஆண்டவரை இரக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை எல்லாரும் கதறலோடு, இது கர்த்தரால் மாத்திரமே சாத்தியமாகும், இது தேவனால் மாத்திரமே சாத்தியமாகும். பல பலிகளை பல பலிகள் செய்தி கேட்டுட்டோம். பல சின்ன பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், பல பாவி ஜனங்கள் மரித்து விட்டார்கள், பல ராணுவ வீரர்கள் மரித்து விட்டார்கள். பல விதமான சேதங்கள் தேசத்திலே இதனால என்ன வேணாலும் நடக்கும் என்கிற ஒரு பெரிய ஒரு பயத்திற்குள்ளாய் தேசம் இருக்கிறது. அநேக குறைபாடுகள் இப்பொழுது தேசங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையா இறங்கி ஆண்டவரே தேசத்துல சேமத்தை தாங்கப்பா, நன்மையை தாங்கப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. இது மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடுமே. ராஜாக்களின் இருதயங்களை திருப்புகிறவரே, ராஜாக்களின் இருதயங்களை திருப்புகிறவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, உம்மால் இது சாத்தியமாகுமே ஆண்டவரே. எதிர்பார்க்கிறோம்ப்பா. தலைவர்களோடு கர்த்தர் இடைப்படுங்கப்பா. ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அநேக சேதங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது, அநேக பாதிப்புகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது, குறைபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பாவை ஜனங்கள் இதில் அநேகம் பாதிக்கப்படுகிறார்கள், அநேக தங்கள் உறவுகளை இழந்து நிற்கிறாங்க அப்பா. கிருபையா இறங்கி இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுவீர். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி நிற்கிறோம். கிருபையா இறங்குங்கப்பா. ஒரு அற்புதமான செய்தி கேட்கட்டும், ஒரு நல்ல செய்தி கேட்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டதை எங்கள் கண்கள் காண வைப்பீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வார்த்தையை வைத்து நாம் எல்லாரும் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த காலையில் செய்தி எடுத்து முடித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை, தெரிந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் இடைபட தொடங்கினார். இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்படி கர்த்தர் ஏவினார். எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 18 முதல் 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 30வது அதிகாரத்தின் 18 முதல் 20 வசனங்கள் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக இடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அரண்மனை முன் போல நிலைப்படும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே இப்படிதான் அப்படி சொல்லுவாங்க. இது வாலிபன் பிரச்சனையை கொண்டு வந்து இயேசுகிட்ட காட்டும் போது, இது எத்தனை வருஷமா இருக்கு, எத்தனை காலமா இருக்குதுன்னா, அவன் சொல்ல சிறு வயதிலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே எங்க குடும்ப நிலைமை இப்படிதான் சொல்ற ஒரு கூட்டம் உண்டு. ஆமே. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய நிலைமை எப்படின்னா, ஒரு காலம் நல்லா இருந்தது பாஸ்டர், ஒரு காலம் என் குடும்பம் நல்லா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அந்த நல்லா இருந்த காலம் இல்லை. ஆமே. நல்லா இருந்த ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒரு வீழ்ச்சி, நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு அப்படி ஒரு வீழ்ச்சி, நல்லா இருந்த வாழ்க்கை இது பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி. ஒரு காலத்துல இது நல்லா இருக்கும். யோபு சொல்றார், முன்னாடி இருந்த சீர் இப்போ இருந்திருந்தா நலமா இருந்திருக்கும். அந்த காலம் நல்லா இருந்துச்சு. அதான் துவக்கத்திலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து இந்த பிரச்சனையை தான் சந்திக்கிறேன், என் குடும்பம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிலைமை. அப்படி சிலர் கண்டிப்பாக இருப்பீர்கள். ஆனால் இங்கே இருக்கிற மேக்சிமம் அநேகர் ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தேன், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருந்தோம், எங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே சத்துரு தாறுமாறாக்கிட்டான். இன்னைக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான், ஆமாம், நான் இரக்கம் செய்யும் போது அரண்மனை முன்போல நிலைப்படும்.
அரண்மனை முன் போல நிலைப்படும். எத்தனை பேர் இதை செய்ய என் தெய்வத்தால் மட்டும்தான் சாத்தியம் உண்டுன்னு நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. இதை வேற யாருக்கும் செய்ய முடியாது. இதை முதல்ல ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த மனுஷரை போய் நான் பார்த்தாலும் வேற யாருக்கும் இப்படி என் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்ப முடியாது. மேவி போசேத் ஒருவன் இருந்தா, அவனை குறித்து ஒரு செய்தியில ஆண்டவர் தெளிவா பேசினார். அவன் வாழ்க்கை என்பது பிறந்ததுலேருந்தே முடவனா இருந்த இல்லை. 5 வயசு வரை ராஜாவின் குமாரனாய் ராஜா வீட்டு பிள்ளையாய் அரண்மனையில் வளர்ந்தவன். ஆனா சில சூழ்நிலை நிமித்தமாய் அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் குடும்பம் மொத்தமும் இல்லை, இன்னொரு பக்கம் அவனுக்கு இருந்த பலனும் இப்ப இல்லை. கால்கள் முடவனாக்கப்பட்டு அவன் இப்பொழுது அரண்மனைக்குள்ள இருக்கிறான்னு கேட்டா இல்லை, அட்லீஸ்ட் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறான்னு கேட்டா இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கையோ வீட்டுல யாருக்கையோ கண்கள்ல கிடைச்ச தயவுல வாழ்ந்து கொண்டிருந்தான். இனி இவனுக்கு முன் போல இந்த அரண்மனைக்குள்ள வர முடியுமான்னு கேட்டா அவன் பலத்தினால் இது சாத்தியமே கிடையாது. சரி, அவன் போய் ஏதாவது மனுஷரை பார்த்தா இது சாத்தியமாகுமான்னு கேட்டா அவன் வெளியில வந்தாலும் எப்ப வேணாலும் கொல்றதுக்கு சத்துரு இருக்கான். ஏன்னா ஒரு ராஜாவுக்கு எதிரோமா ஒருத்தர் யுத்தம் பண்றதுனால அவனை கூண்டோடு அழிக்கிறதா சத்துருவின் திட்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் தப்பிச்சு இருக்கிறான்னா அது கிருபை. இப்ப அவன் வெளியில காட்டின அதனால பேசாம ஒரு இடத்துல இருக்கிறான். அவனுக்கு இருந்த என்ன, இனி என் லைஃப் இப்படியே தான். ஆனா ஒரு நாள் நல்ல செய்தி காதுல வருது. என்ன செய்தினா, நீ அரண்மனைக்கு வரணுமான்ற ஒரு செய்தி. இது எப்படி சாத்தியமாச்சு? நான் இப்படி திரும்ப அந்த அரண்மனைக்குள்ள, நான் எப்படி திரும்ப அந்த பந்திக்கு இடத்துல, நான் எப்படி திரும்ப ராஜகுமாரர் உட்கார இடத்துல சீட்ல நான் எப்படி உட்கார? இது ஒரே ஒரு மட்டும்தான் முடியும். அந்த அரண்மனைக்குள்ள ஒரு ராஜா இருக்கிறார். அவர் காண்பிக்கிற தயவுனால இது சாத்தியமாகும். ஆமென். மேவிபோசேத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10-11வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 9:10-11. ஆகையால் நீயும் உன் குமாரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி பயிரிட்டு உன் எஜமானுடைய குமாரன் நித்தமின் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றார். சீபாவுக்கு 15 குமாரரும். அடுத்த வசனத்தை வாசிங்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். ராஜகுமாரரில் ஒருவனை போல. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேவிபோசேத் பந்தில இருப்பான்னு சொல்றது வேற. சீபா சொல்றார், அவனும் ராஜகுமாரரில் ஒருவன் போல. இதுதான் அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட். அவன் பிறக்கும்போது ராஜகுமாரரில் ஒருவன் அப்படிதான் பிறந்தான். ஆனா அவனுக்கு நடந்த சில இன்சிடென்ட், சில காரியங்கள் அவனை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆமாம் மேவிபோசேத் அவ்வளவுதான். மேவிபோசேத் கால்கள் முடமானவன். யாருமே ராஜகுமாரன் சொல்ல மாட்டாங்க. இவன் ராஜகுமாரன் அப்படி சொல்லியிருப்பான்னா சீபா ராஜாட்ட இன்ட்ரோடியூஸே இப்போ என்னதான் பண்ணியிருப்பான், அவரும் சவுல் ராஜாக்கு பேரன் அப்படி சொல்லியிருக்கணும். அவனும் ராஜகுமார் அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் அவன் சொல்றான், அவன் கால் முடமானவன். அவன் பலவீனத்தை குறித்து பேசுறாங்க. அவன் பேரை சொல்றது கூட வைக்கப்பட்ட இடத்துல இப்ப சீபா, அதே சீபா வாயில சொல்றா, அவனும் ராஜகுமாரரில் ஒருவனாய் பந்தில உட்காருவான். என் வாழ்க்கை முன் போல நிலைப்படுத்த என் ராஜாதி ராஜாவால் சாத்தியமாகும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. இப்ப ஜெபிக்க போறோம் இந்த வசனத்தை வச்சு. ஆமென். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நல்லா இருந்த குடும்பம், ஒரு காலத்தில் நல்லா இருந்த என் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு காலத்தில் நல்லா இருந்த என் சம்பாத்தியங்கள், இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் வெளியில் பார்க்க சிரிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் பர்சனலாக பேசும்போது தான் அவர்கள் சொல்லுகிற மனவேதனையான காரியங்கள். எதுக்காக இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை பல முறை இந்த பலிபீடத்தில் பேசப்பட்ட வார்த்தையானாலும் இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தை தெளிவா, இதை வச்சு செபிங்க, இதை வச்சு என் பிள்ளைகளை செபிக்கவை நான் முன் போல நிலைப்படுத்தி திரும்ப அந்த கூடாரத்தில் ஆடலின் பாடலின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் நான் கேட்கப்படுவேன் என்று. இப்ப நம்ம ஒரு 5-10 நிமிடங்கள் நம்ம ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். உங்களுக்கு எப்படி இருந்து ஜெபிக்க தோணும்? முழங்கார் படிடணும். முடிந்தவர்கள் முழங்கார் படிடலாம், இல்லை எழும்பி நிற்க நான் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனா ஜெபத்தை மட்டும் உண்மையா ஜெபிக்க போறீங்க. விசேஷமா நல்லா இருந்து என் லைஃப்ல இன்னைக்கு பல காரியங்கள் நான் இழந்து இருக்கிறேன் என்கிற
ஆமை இந்த பாதிப்போட இந்த கவலையோட யார் யார் இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ இப்ப ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோட என் கர்த்தர் எனக்கு திரும்ப இதை கட்டி எழுப்ப வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடம் இது உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையான நேரம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிற வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதற்கு அவர் செய்ய போகிற 2 காரியம். 1, உன் சிறையிருப்பை திருப்பி உன் வாசஸ்தலத்துக்கு இறக்கம். சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலத்துக்கு இறக்கம். கதறனா கதறுங்க, அழனா தேவ சமூகத்தில் அழுங்க. ஆனா உண்மையாய் கூப்பிடு சபையே. ஆமே, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ அவரை கண்டடையத்தக்க சமயம், இதோ அவரை கூப்பிடுகிற சமயம். நீ கேட்ட அவர் பதில் தருவார். நீ கேட்ட அவர் நிற்பார். அந்த பர்த்திமையை கூப்பிட்டாரு, ஆண்டவரே நீங்க எனக்காக நின்னே ஆகணும்ப்பா, நீங்க நின்னே ஆகணும்ப்பா கூப்பிட்டானே. அதே போல ஒரு கூப்பிடுதல், இப்ப எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? இது அவர் உனக்கு சமீபமா இருக்கிறார், அவர் உனக்கு சமீபமா இருக்கிறார். திரும்ப அந்த மகிழ்ச்சியின் சத்தம் கூடாரத்துல கேட்க வைக்க, திரும்ப அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கூடாரத்துல மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிங்க. இந்த வார்த்தையை வைத்து கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார்னா ஆவியானவர் ஏதோ செய்ய தொடங்கிட்டார்னு அர்த்தம். வார்த்தையை வைத்து ஜெபிக்க வைக்கிறார்னா ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார்னு அர்த்தம். ஜெபி சபையே, திருப்ப வேண்டிய சிறையிருப்பை திருப்புவார். இரக்கமும் கூடாரத்தில் விளங்கும். திருப்ப வேண்டிய சிறையிருப்பை திருப்புவார். கூடாரத்தில் இரக்கத்தை விளங்க செய்வார். Rakabakata rakashakata la raba lebrakabashikata rabodoro lebrababakapakata rabashiatara. இதோ திரும்ப கட்டப்படு. ஆமே, உன் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். உன் சபை உனக்கு முன்பாய் திடப்படும். ஒடுக்கின யாவரையும் கர்த்தர் தண்டிப்பார். இப்பொழுது உன்னை ஒடுக்குகிற, உன் குடும்பத்தை ஒடுக்குகிற, உன் கூடாரத்தை ஒடுக்குகிற, உன் தலைமுறை ஒடுக்குகிற யாவும் முடக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வார்த்தையை பிடிச்சு ஜெபிங்க. வார்த்தையை சொல்லி முன் போல இதோ முன் போல எடுப்பித்து நிறுத்துகிறவர், உன்னை திரும்ப சீர்படுத்தி நிறுத்துகிறவர், உன்னை கட்டுவித்து நிறுத்துகிறவர், உன்னை கை தூக்குகிறார். உன் மேல கை வருது, கர்த்தருடைய கரம் வருது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, செத்தவனை போல விடப்பட்ட உன் மேல கர்த்தருடைய கை வருது. இழந்துட்டோமே அப்பா, மிஸ் ஆயிடுச்சே என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில மிஸ் ஆயிட்டே அப்பா. எத்தனை பேர் கதறீங்க, மிஸ் பண்ணிட்டேனே அப்பா. அந்த குடும்ப சந்தோஷம் மிஸ் ஆயிட்டே அப்பா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மிஸ் ஆயிட்டே அப்பா. என் வாழ்க்கையில் இருந்த அநேக சந்தோஷங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் அல்லவா இதை செய்யக்கூடும். ஹல்லேலூயா. என் சம்பாத்தியங்கள், ஆமா, என் கையில இருந்த வேலை மிஸ் ஆயிட்டேப்பா. நல்லா இருந்த பிசினஸ் மிஸ் ஆயிட்டேப்பா. என் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்களேப்பா, என் கை விட்டு போறாங்களே அப்பா. இல்லப்பா, நீங்க கட்டுவீங்க. ஒடுக்குகிறவனை நான் தண்டிப்பேன். கர்த்தர் வாக்கு தருகிறார். உன்னை ஒடுக்குகிறவனை, உன் குடும்பத்தை ஒடுக்குகிறவர்களை நான் தண்டிப்பேன். உன் பிசினஸ் ஒடுக்குகிறவனை நான் தண்டிப்பேன். ஜெபிங்க. வல்லமை, தேவ கிருபை விளங்கு. அதிசயம் நடக்கும். தயவு, ராஜா ஃபேவர் மேல் இருக்கு. மேவி போசேத்தே, நீ திரும்ப வருவாய். இழந்த சுகம் திரும்ப வருது. உன் பலவீனங்கள் மாறி தேவ பலன் வருது. இழந்த காரியங்கள் திரும்ப நீ செல், சகலவற்றை திருப்பிக் கொள்வாய். நீ போ, நீ அந்த தண்டை பின்தொட, நீ சகலவற்றை திருப்பிக் கொள்வாய். Glory.
Rima handala reki bana handala raga shagadala radara lebra mama mama gadala raba உம்மை அல்லவா ஆமென் ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில எது நஷ்டமாயிடுச்சு கேளுங்க. ஜெப வாழ்க்கை நஷ்டமாச்சா? ஆமென். இரட்சிப்பின் சந்தோஷம் நஷ்டமாச்சா? என்னென்ன காரியத்துல விழுந்துட்டீங்க கேளுங்க. என்ன திடப்படுத்துங்கப்பா. சபையை திடப்படுத்துங்க, தேசத்தை ஸ்திரப்படுத்துங்க. இயேசுவே முன்போல் திடப்படட்டும். லோராபா மகதலபா லெகெரே மகதலரே ஷகதரிக மக. ஆவியானவரே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க இயேசுவே. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் உம்மையன்றே. ஒரு விஷயம், 2 கரங்களை முடிந்தால் விரித்து உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்து. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணினாள். அவள் மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணினாள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசுங்க. ஆண்டவர்கிட்ட தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. குடும்ப சந்தோஷம் திரும்ப வரட்டும். உன் பிள்ளைகள் முன் போல நிலைத்திருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை. ஜெபிங்க. அநேகருக்கு வீட்டுல இருந்தா இந்த ஜெபம் ஏறெடுக்க முடியல. ஆவியானவர் அதனாலதான் இங்க கொண்டு வந்து ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறேன். Raba kasha kata raba lebra kama hantala rika shaka tala raba lebra bama maraka bahantala rika banashaka da rabala முன் போல எடுப்பித்து நிறுத்துவான். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தினவன். ரிபா பாபா ஷப்ரா பாபா கபத ரிபன ஹந்தரா lebra baka baka shikada rebagada ribana handala rika shakadara Lika raka bala kata rika shekada radra Leka raka shakada liria baha. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உரிபானா ஷகதல ரிகா ஷியதர பலபோ. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரமும் மாடல் பாடலின் சத்தமும் புறப்படும். நீ குறுகி போவதில்லை, ஆனால் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்றவர். இனி நீ சிறுமைப்படுவதில்லை. Thank you, Jesus. Hallelujah. அரண்மனை முன் போல நிலைப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று விசுவாசி. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஹalleluya. ஆமென். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராகப்பா. நீர் எங்களை திரும்ப கட்டி எழுப்புகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். ஆமாம், இந்த வசனத்தை வச்சு வீட்டில் போய் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் முன் போல. ஆமென் ஆமென். நல்லா இருந்து குடும்பம் இல்லை, இது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. இந்த வார்த்தையை காலையில் ஜெபிக்கும் போது குடும்பத்திலே அப்படிதான், சபையிலும் அப்படிதான். நம்ம முன்னிருந்த அந்த ஆவிக்குரிய அது உயிர் மீட்சி இன்னைக்கு சபைகளில் குறைகிறது. கர்த்தர் முன் போல சபையை நிலைப்படுத்தணும். ஆவிக்குரிய வைராக்கியம் சபையினாலே தெரியும். சபையினாலே தேசத்தில் வெளிச்சம், சபையினாலே தேசத்தில் மாற்றம் உண்டாகும்.
அந்த ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் திரும்ப தரணும். தேசம் முன்போல மகிழ்ந்திருக்கணும். ஆமென். இதுவரை இல்லாத கலவரங்கள், போராட்டங்கள், ஆமாம், தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு செய்தி பார்க்கும்போது ஆமாம் ரொம்ப பரிதாபம், ரொம்ப வேதனை. கடந்த நாட்கள்லாம் தூத்துக்குடியில் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், நாங்குநேரில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் படிக்கும்போது ஆமாம், தேசம் ஏதோ எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, ஒரு இருண்ட காலத்தை நோக்கி தேசம் போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சபையை நாம் விழித்தெழும்பணும், தேசத்திற்காக செபிக்கணும். ஆமே, சபை செபிச்சா, சபை சரியாக நின்னா எல்லாம் சரியாயிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபை சரியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அல்லேலூயா. சபையை நாம் உத்தரவாதம் எடுத்தா, நாம் சரியாயிட்டோம்னா தேசத்தை கர்த்தர் சீர்படுத்தி கொண்டே இருப்பா. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆமேன், நம்முடைய பட்டணங்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழியாமல் வச்சிருக்கிறார்னா சபைகள் எழும்பினதுனால. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இருக்கிறதுனால. சபை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு அடையாளம், தடுக்கிறவன் இருக்க வரையும் அவர் அழிக்க மாட்டார். ஆமாம், சபை நின்று உத்தரவாதம் எடுக்க வேணும். ஆமாம், விசேஷமாக எலெக்ஷன் வரப்போகிறது. ஒரு வாரத்தை எலெக்ஷனுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏப்ரல் 23 சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், இவங்க வரணும் அவங்க வரணும் இல்லை, கர்த்தர் யாரை சித்தம் வச்சிருக்கிறாரோ எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை எலெக்ஷனுக்காக, நல்ல தகப்பனே ஆண்டவர், ஏப்ரல் 23 நடக்க போகிற அந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அதிகாரிகளை ஏற்படுத்துகிறது, ராஜாக்களை ஏற்படுத்துகிறது நீர். ஆண்டவரே, நீர் யாரை இருத்த சித்தம் வைத்திருக்கிறீரோ அவர்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆண்டவரே, அப்படி உட்கார வைக்கிறவர்களும் ஆண்டவர் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை செய்யணும்ப்பா. ஆண்டவர், ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய், ஆண்டவர் நல்ல காரியங்களை எடுத்து வைக்கிறவர்களாய், அப்படிப்பட்டவர்களை எங்களுக்கு தலைவர்களாய் கர்த்தர் தாங்க. அப்படிப்பட்டவர்களை இருத்துங்க. உங்க சித்தம் எதுவோ அதை கர்த்தர் பரிபூர்ணப்படுத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாட்களிலே எந்த விதமான அசம்பாவிதங்கள், போராட்டங்கள் எதுவும் வராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவரே அனுகூலமாய் சமாதானமாய் மாற்றி தரும்படி செபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து எலெக்ஷனுக்காக ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் தேசத்திலே பெரிய மாற்றங்களை, ஆமென், நல்ல காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமாய் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு பாடலை மாத்திரம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க தெரிந்த பாடு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லுமை. சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா, எங்களுக்குள்ளே பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும். சேர்ந்து பாடும். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவே. கவலை கண்ணீர் மறக்கணும், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டம்மா, கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
ரபல சகதரா. சொல்ல, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென், ஹalleluya, ஆமென். வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, Glory Father, Hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், ஆமென், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்களை ஆளுகை செய்வீராக. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஆமென். இந்நாளில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. பேசப்படுகிற வார்த்தை பேசப்படும் போதே, அந்த கொர்நேலியு வீட்டில் வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருந்த போதே பரிசுத்த ஆவி அந்த வீட்டில் இருந்து அத்தனை பேரை நிரப்பினது போல வார்த்தை பேசப்படும் போது இங்கு வந்திருக்கிற, இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தெரிந்த ஒரு பகுதி லூக்கா 11வது அதிகாரம், அதனுடைய 9 முதல் 13 வசனங்களை நம்ம எல்லாரும் கவனிக்க போகிறோம், வாசிக்க கேட்கலாம். தெரிந்த வார்த்தைகள் தான், ஆனாலும் எல்லாரும் வேதத்தை எடுத்து லூக்கா 11வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கரங்களை உயர்த்தி சத்தமா இந்த வார்த்தைக்கா ஹalleluya. கடந்த நாளில் இந்த வார்த்தை கொண்டு ஆவியானவர் இடைப்பட துவங்கினார். ஆமே, இந்த நாளில் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு தெரிந்த ஒரு பகுதி, பலமுறை படித்திருக்கிறோம், காணாமல் தெரிந்த ஒரு பகுதி. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இந்த பகுதியிலிருந்து தான், இந்த வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட துவங்கினார். 13வது வசனத்திலே சொல்லுகிறார், பொல்லாதவர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். ஆமென். இதை சொல்லுவதற்கு முன்பாக மேல ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார், ஒரு தகப்பன் தன் பிள்ளை வந்து ஆமென் அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? முட்டை கேட்டா தேளை கொடுப்பாரா? அப்படி இல்லையே, அவன் மீன் கேட்டா மீனை தான் கொடுப்பார், அப்பத்தை கேட்டா அப்பத்தை தான் கொடுப்பார். ஆமென். அடுத்து என்ன கேட்டா முட்டை கேட்டா முட்டை தான் கொடுப்பான். அவன் கேட்கறது எதுவோ அதை அவனுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம்.
இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் உண்மையிலே என்ன சொல்லியிருக்கணும்னா, அதே போல நீங்க பிதாவின் இடத்துல என்ன கேட்டாலும் அது நீங்க கேட்டது போல அவர் உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கணும். ஆனா இயேசு அங்கே அப்படி சொல்லாமல், நீங்க உலகத்துல அப்பா கிட்ட என்ன கேட்கறியோ அதை அப்படியே கொடுக்கிறது போல நீயும் பரமபிதாவுக்கிட்ட என்ன கேட்கிறியோ அதை அப்படியே தருவா, இப்படி சொல்லுவதை விட்டுவிட்டு இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ எதை கேளு, அப்பத்தை அல்ல, மீனை அல்ல, முட்டை அல்ல, நீ அந்த பரிசுத்த ஆவியை கேளு அப்படின்றார். இது அர்த்தம் என்ன? அவருக்கு அப்பம் கொடுக்க தெரியாதா? தெரியும். மீன் கொடுக்க தெரியாதா? தெரியும். முட்டையை கொடுக்க தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் இந்த பரிசுத்த ஆவியை கேட்க சொல்றார்? ஒரே வார்த்தை, இன்னைக்குள்ள செய்தி இதுதான். என் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கான பதிலும் பரிசுத்த ஆவிட்ட தான் இருக்குது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கான பதிலும் பரிசுத்த ஆவியினிடத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, அன்பு உள்ளமே, நீ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. சந்திக்க வேண்டிய காரியத்தை சந்திப்பார், போராட வேண்டிய காரியத்தில் போராடுவார், நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவார். உனக்கு யாவற்றையும் செய்து முடிக்க ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். ஒன்ன வாங்கினா மீதி எல்லாம் உனக்கு கூட வரும். நீ முட்டையை தனியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அப்பத்தை தனியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ மீனை கேட்க அவசியம் இல்லை, நீ ஹோலி ஸ்பிரிட்டை கேளு. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னா, இதை கேட்கறதுக்கு பதிலா ஒவ்வொரு விஷயத்தையா ஒவ்வொரு ரிக்வெஸ்டா வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம சபைக்கு தைரியமாய் பேசுகிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானோட இடைபடுதல் உண்டாக போகிறது. ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒரு இடைபடுதல் உண்டாகுமானா உன் வாழ்க்கையில அத்தனை பகுதிகளும் சந்திக்கப்படும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான். செருபாபேலே, இந்த காலை எப்படி நடக்கும்? ஒரு தலைக்கல்லை கொண்டு வருகிறவனை பார்த்து சொல்றார், ஆமே நீ ஆலயத்தை கட்டி முடிப்பப்பா அப்படின்றாங்க. இது எப்படி சாத்தியமா? இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது செங்கலினால் அல்ல, இது மணலினால் அல்ல, இது ஆவியினாலே ஆக போகிறது. இது ஆவியினாலே ஆக போகிறது. சபையே, நமக்கு எல்லாவற்றிற்கும் சொல்யூஷன், ரிசல்ட், பதில் ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷை பேச வைக்கிறவர் மட்டுமல்ல, அந்த பரிசுத்த, அதனாலதான் அதை வாஞ்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார், அதை கேட்க விரும்புகிறார். நீ அதை கேட்டு பாரு. இது மேலானது, இது உன் வாழ்க்கைக்கு போதுமானது. இது உனக்குள்ள வந்துருச்சுன்னா அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை பாதுகாப்பார், அவர் உனக்காய் போராடுவார், அவர் சத்துருக்களை நெருங்க விடாம காப்பார், ஒருவன் உன்னை கெட்டு போக விடாதபடி கர்த்தர் உன்னை காத்து நடத்துவார். ஹோலி ஸ்பிரிட் கேளு. ஜெபிக்க எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீ அப்பத்தை கேட்காத, முட்டையை கேட்காத, மீன், அப்ப அதெல்லாம் கேட்க கூடாது ஆண்டவரே. இல்ல, ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள வந்துச்சுன்னா இது கேட்க வேண்டிய தேவையில்லை, இதெல்லாம் உனக்கு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒரு நிறைவு இல்லாததினாலதான் இன்னைக்கு நிறைய காரியங்களை இன்னைக்கு வந்து ரிக்வெஸ்டா வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆராதனை நீங்க எதை கேட்க போறீங்க? ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இல்ல, எனக்கு ஹோலி ஸ்பிரிட் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு ஆவியில ஒரு மாற்றத்தை, ஒரு பரிமாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். ஒவ்வொரு மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஏசாயா 44:3-4 அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆவியை ஊற்றிட்டு எதையும் ஊத்துறாரு? ஆசீர்வாதத்தை ஊற்ற சொல்லி அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல வளருவார்கள். அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. இந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய செயல் அநேகம் இருந்தாலும் ஒரு 4-5 காரியங்களை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த பரிசுத்த ஆவி நம்ம என்ன செய்யும்? நம்மை உலர்ந்த வாழ்க்கையை எழுந்து நிறுத்தும். தெரிந்த வார்த்தைகள் தான். எசேக்கியேல் 37 அதனுடைய 10வது வசனத்திலே எசேக்கியேல் சொல்லுகிறார், வாசியுங்கள்.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தனுக்குள் நிறைவாக இருக்கும்போது அவன் வாழ்க்கை உலர்ந்து போக விட மாட்டார், மாறாய் அவனை எழுந்து காலூன்றி நிற்க வைத்துக் கொண்டே இருப்பார். ஆமென். உலர்ந்து போக விட மாட்டார். அவன் உலர்ந்து போன ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி எசேக்கியேல் நிறுத்தி சொல்றார், நீ பேச அப்படின்றார். அவன் பேசினதும் ஆவி அதற்குள் உடவே பைபிள் சொல்லுகிறது அது உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா. எத்தனை பேர் நம்புறீங்க பரிசுத்த ஆவி இருக்குமானா நான் எல்லா இடத்திலும் காலூன்றி நிற்க உதவி செய்வான்னு சொல்றவங்க தீ போல இறங்கனவே அக்னி நாவாய் பதியனவே கோடு காற்றாய் வீசேனவே. விட்டு கொடுக்க தேவ கரத்துல தாராள வார்த்தை பேசுகிற நேரத்திலே ஒவ்வொரு வாழ்க்கையும் எழுந்து நிற்கும், காலூன்றி நிற்க வைப்பார் என் ஆண்டவர். ஆமென். காற்றாய் வீசேனவே அஸ்தியுடைய தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணும் அதிகாரம் பகரேனவே இனி ஆத்மாவில் பிரவேசிச்சிடாம். ஓ ரிகரவர கஷ்யகதரா. ஆவியானவரே ஆவியானவரே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆவிலைகளை தூர பண்ணுவீராக சொல்லுங்க. தீ போலே இறங்கனவே ஒவ்வொருவர் மேலும் இன்று ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்து இறங்குவதாக. ரகஷகதரா நதியா ஓ தீ போலே இறங்கனவே அக்னி நாவாய் பதியேனவே கோடு காற்றாய். ஆமென் ஆமென். ஆவியானவர் வந்தார்னா உலர்ந்த எலும்புகளும் சேனையாய் காலூண்டி நிற்க வைப்பார். எலும்பையே காலூண்டி நிற்க வைப்பார்னா என்னையே காலூண்டி நிற்க வைப்பார். ஆமென். ஆவியானுடைய செயல் ஒன்றுதான், ஒரு தேவ பிள்ளை நிற்க வைப்பார், நிற்க வைப்பார். எந்த இடத்துல முடிஞ்ச இடத்துல கர்த்தர் எழுந்து நிற்க வைப்பார். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது ஆவியினாலே ஆகும். ஆமென். இரண்டாவது ஆவியானவர் ஒருவனுக்குள் இருப்பாரானால் அவனை எவனாலும் கட்டி எடுக்க முடியாது, எதுவும் கட்ட முடியாது. சிம்சோன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவி இருந்த போது நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே அவனை குறித்து சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 15:14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிட்டு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அபிஷேகம் உடையவனை, பரிசுத்த ஆவி உடையவனை எந்த சத்துருவின் கட்டும் கட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனா எதுவும் உங்களை லாக் போட்டு உட்கார வைக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு சில கட்டு உங்களை சுத்தி கட்டி இருக்குது, அது அவிழ்க்க ஒண்ணு போதும், அந்த அக்கினி உங்க மேல இறங்கினால் போதும். பேதுரு பவுலையும் சீலாவையும் ஆமென் தொழு மரத்துல போட்டு கட்டி வைத்து பார்த்தார்கள். கொஞ்ச நேரத்துல பார்த்தா எங்க போச்சுன்னு தெரியல கட்டு. ஆமென். கட்டு மட்டும் உடையல அந்த இடமே. ஆமென். சத்துரு கட்டி வைக்க முடியாது. அவன் கட்டுவத்து சிம்சோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. அவன் புயங்களில் கட்டியிருந்த அந்த கயிறு எப்படி போயிடுச்சு? நெருப்புப்பட்ட நூல் போல. ஆமென். சத்துரு கட்ட வந்தாலும் the Holy Spirit உடைய நிறைவு. எனவே ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவி வெறும் அந்நிய பாஷை பேசுறதற்காக இல்ல. எஸ், அந்நிய பாஷை அவசியம், அது பேசணும். ஆனா Holy Spirit நமக்குள்ள இருக்கும்போது ஆமென் உலர்ந்த வாழ்க்கை அவர் எழுப்பித்து நிறுத்துவார். என்னை எந்த சத்துருவின் கட்டும் கட்ட கத்தர் விட மாட்டார். மூன்றாவது இந்த ஹோலி ஸ்பிரிட் செய்கிற காரியம் தான் நிற்க முடியாத இடத்துல. ஆமென். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே பேதுருவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை வாசியுங்கள். தெரிந்த வார்த்தைகள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே
எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள், எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக பேசுற இதே பேதுரு நான் அவருடையவன் ஒரு ஆள் அறிந்திடக்கூடாதுன்ட்டு மறுதளித்தான். ஒரு இரவுல குளிர் காகிறதற்காக, அந்த ஜனக்கூட்டத்தின் மேல் உட்காருவதற்காக, ஒரு ஆளு கூட அறிந்திடக்கூடாதுங்கிறதற்காக, ஒருவன் கேட்டதற்காக இயேசுவை யார் என்று தெரியாது சபிக்க துவங்கினவன் இப்பொழுது ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்ததும் அதை யூதர்கள் நடுவில் எல்லாரும் கேட்க சொல்றார். ஆமாம், நாங்க அவருக்கு சாட்சியா நிற்கிறோம். நிற்க முடியாதவன் நிற்க வைத்தது இந்த பரிசுத்த ஆவி. நான்காவது, இந்த ஹோலி ஸ்பிரிட் செய்கிற காரியம், பேச வேண்டியதை நம்மோடு இருந்து பேச வைப்பார். லூக்கா 12வது அதிகாரத்தின் 11-12 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட பேசும்போது சொல்லுகிற வார்த்தை வாசியுங்கள். ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி, சில சிச்சுவேஷன்ல நீ நிற்கும் போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்று, எதை பேசுவோம் என்று நீ கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? கூட்டத்தோட அந்நிய பாஷை பேச வைக்கிறவர் மட்டும் அல்ல, பேச வேண்டிய இடத்துல வார்த்தையை தந்து என்ன பேச வச்சு என் தேவன் என்னை நிறுத்துவார் நம்புறவங்க. ஹல்லேலூயா. சிலர்லாம் சந்திக்கிற சிச்சுவேஷன் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன். சிலருக்கு முன்னாடி நிறுத்தப்படுவார்கள். சில பகுதியில் அவங்க மட்டும் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால சிலருக்கு முன்பாக நின்று சிலருக்கு பதில் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆமே, இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை சந்திக்கிற அன்பு உள்ளமே, ஐயோ இந்த சிச்சுவேஷன் நான் எப்படி சந்திக்க போறேன், என்னத்தை பேச போறேன், ஐயோ நாளைக்கு இந்த காரியத்தை நான் பார்க்க போறேனே, அவங்க முன்னாடி போய் என்னத்தை சொல்ல, கவலையே படாது. ஹோலி ஸ்பிரிட் இருப்பார்னா நீ பேச வேண்டியது அவர் உன் வாயோடு இருந்து பேசுவார். ஆமே, அதற்கான கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23வது சங்கீதத்தின் 5வது வசனத்தில் தெரிந்த வார்த்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி. பரிசுத்தாவி ஒருவனுக்குள் இருக்குமானால் அவன் சத்துருக்கு முன்பாக பந்தியாய் அல்ல, சத்துருக்கு முன்பாக அவனுக்கு ஒரு பந்தி. ஆமென், ஹல்லேலூயா. நாம் சத்துருக்கு முன்பாய் பந்தியா இருப்பதல்ல, சத்துருக்கு முன்பாய் நமக்கு ஒரு பந்தி. அதாவது அவனை பார்க்க வச்சு நம்மளை சாப்பிட வைப்பார். ஆமென், அவரை பார்க்க வச்சு நம்மளை சாப்பிட வைப்பார். பலமுறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு இஸ்ரேல் தேசத்தில் பாலஸ்தீன தேசத்துலலாம் ஆடு மேய்க்க அனுப்பும்போது இந்த புல்வெளிகள் நடுவில் ஆடை அனுப்பிவிடுறதுக்கு மெய்ப்பன் அனுப்புறதுக்கு முன்பாக என்ன செய்வாங்க என்றால், அந்த மந்தையிலேருந்து ஒவ்வொரு ஆட்டையும் வெளியில் வரும்போது ஒவ்வொரு ஆட்டின் தலையிலையும் ஒரு எண்ணெயை பூசி அனுப்புவார். எல்லா ஆட்டின் தலைக்கு மேலே அந்த எண்ணெய் பூசப்படும். தாவீது அதை வச்சு தான் இதை எழுதினாரான்னு தெரியல. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். அவர் எண்ணெயை போட்டு அனுப்புவார். எதுக்காக இந்த எண்ணெயை ஊற்றி அனுப்புகிறார்னா, அந்த புல்லுக்கு இடையில் இந்த ஆட்டை பிடிக்கிறதுக்காக பாம்புகள் சில நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அந்த பாம்புக்கு எது பிடிக்காதுன்னா இந்த எண்ணெய்க்கு ஸ்மெல்லு பிடிக்காது. அபிஷேகம் இருந்தால் சத்துரு உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அசீரியன் அதை கண்டு நடுங்கி ஓடுவான், ஆவியான உனக்காய் கொடியேற்றுவார். எப்படி இந்த ஸ்மெல்லு தூக்குமோ அதே போல கூடாரத்தின் மேல கொடி பறக்கும். ஆமென், ஆமென். இந்த பாம்புக்கு இது ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால அந்த பாம்பு பக்கத்தில் வந்தாலும் அது விலகி, இந்த ஆடுக்கு ஒன்றுமே தெரியாது. அது என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? புல்லு சாப்பிட்டுட்டே இருக்கு. இதுதான் சத்துருக்கு முன்னாடி பந்தி. பார்க்க வச்சு அவன் வருவான், பார்த்துட்டு இருப்பானே தவிர அனுபவிக்கிறதுல நம்ம தான் அனுபவிச்சுட்டான். ஹல்லேலூயா. அபிஷேகம் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தியை தரும். அது மட்டுமல்ல, லூக்கா 1வது அதிகாரத்தில் மரியாள் ஒரு வார்த்தையை கேட்கிற, இது எப்படி ஆகும்? அவளுக்கான ஒரு வார்த்தை அப்படி வருது, இது உன் லைஃப்ல நடக்க போகுது மரியாளைன்னு சொன்னதும் மரியாள் கேட்கிற, இது எப்படி ஆகும்? இது எப்படி சாத்தியமாகும்? உடனே தேவதூதன் சொல்லுகிற 35வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அவ்வளவுதான். உன் மேல ஹோலி ஸ்பிரிட் இறங்கிச்சுன்னா இது சாத்தியமாகும். இந்த வார்த்தை ஒரே லைன்ல சொல்றேன். ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்வார்? சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்கி தருவார் என் ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க சத்தமா இப்ப சொல்ல, தீ போல இறங்கனவே
அக்னி நாவாய் பதியேனவே கொடுங்காற்றாய் வீசேனவே. ஓ நல்ல கைகளை தட்டி தீ போலே இறங்குகப்பான்னு கேளுங்க என் மேல. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அப்பொழுது சாத்தியமாகும். ஓ தீ போலே இறங்கேனவே அக்னி நாவாய் பதியேனவே கொடுங்காற்றாய் வீசேனவே. விட்டு கொடுங்க இப்பொழுதே. தீ போலே ஒவ்வொரு மேலும் அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகை இம்பார்ட்டேஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பரிமாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஊற்றுவீராக வல்லமையாய். ஹல்லேலூயா. ஆமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஒவ்வொரு நிலத்திலும் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பட்டும். ஒவ்வொரு தலைமையில் அபிஷேகம், ஒவ்வொரு மேலும் அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புவதாக. இப்பொழுதே ஒரு ஊற்றிடுமே. விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். விட்டு கொடுங்க. ஊற்றுகிறார். அவர் ஊற்ற வந்திருக்கிறார். அவர் நிரப்ப வந்திருக்கிறார். அந்த தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட தைலம், அந்த சவுலின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் உங்கள் மேல். நீ கேட்டுக்கொண்டது நடக்க போகிறது. நீ எதிர்பார்த்தது நடக்க போகிறது. உனக்காய் கட்டப்பட போகிறது. இது எப்படி? பரிசுத்த ஆவியினாலே. இது எப்படி ஆகும்? கேட்கிற அத்தனை கேள்விக்கும் இந்த பதில் பரிசுத்த ஆவியின் மேல். ஜீசஸ். விட்டு கொடுங்க. தேவ கரத்தில் விட்டு கொடு. இதோ மேல் வீட்டரின் ஒரு அனுபவம் இன்று உண்டாக போகிறது. மேல் வீட்டரில் இறங்கிற அக்கினி இன்று உண்டாக போகிறது. சாத்தியமாக்குகிறார். பல காரியம் சாத்தியமாக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால். ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டேஷன், ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய இம்பார்ட்டேஷன் கர்த்தர் செய்கிறார். ஒரு பரிமாற்றம். அசை உண்டாகிறது. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரா. விட்டு கொடுத்து பெற்றுக்கொள். தேவ கரம் உன்மேல் வைக்கப்படுகிறது. ஆவி உனக்குள் வரும்போது இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு பதில் ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். சிலருக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீ வேறு மனுஷனாய், நீ வேறு மனுஷியாய். Oh, thank you Jesus. ஆவி ஊற்றப்படும் மட்டும்தான். அதன் பிறகு நடக்க போகிறதே வித்தியாசம். ஓ மகிமை. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உள்ளமே இப்பொழுது விட்டுக்கொடு. பல பரிமாற்றங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில இப்பொழுது செய்கிறார். பல மாற்றங்கள் உண்டாகிறது. ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்கிறார் உனக்காக. நீ கேட்டதல்ல, அதிகமானதுண்டு. ஹல்லேலூயா. என் தேவனுடைய பாட்டு.
சந்தர பலபோத ரியாத்தல ரகர பலகதரா. ஹalleluya hallelujah 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 hallelujah. நான் ஆவியிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக மாற்றத்துக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி, அநேக காரியத்தை இது எப்படி ஆகும், இந்த கேள்விக்கு ஒரு பதில், இது எப்படி சாத்தியமாகும் கேள்விக்கு ஒரு பதில். Holy Spirit, ஒரே ஆன்சர் தான். தேவதூதன்றது வந்து பதில். பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க சபையே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நிறைவேறுவதற்கு கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் அவசியம். எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து அதை தான் ஆதாரமாய் வைத்தார். தெரிந்த வார்த்தை தான். ஏசாயா 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 32:15 வசனம். உன்னதத்திலிருந்து உன்னடியே இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும், ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. வார்த்தைகள் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனா ஊற்றப்பட்டுருச்சுன்னா வேதம் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊற்றப்படணும். நீங்க எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் முதல்ல வார்த்தையை பேசுவார். அந்த வார்த்தை பேசினது என்ன நடக்கிறது? 7-8 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. சொல்லிவிட்டு 8வது வசனத்துல சொல்றார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் ஆவி இல்லாது இருக்கு வரையில் எலும்பு தான். எப்பொழுது ஆவி ஊட்டப்பட்டதோ அதற்கு பிறகுதான் அது சேனை. வார்த்தை வந்து பலருக்கு நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், தந்துட்டே இருக்கிறார். சில காரியத்தை குறித்து அநேக வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து வருது. ஆனா இன்னும் ஏன் நடக்கலன்னா, பைபிள் சொல்லு ஆவி ஊற்றப்படும் மட்டும். வார்த்தை வந்தது, எலும்பு அசைஞ்சு அது ஒன்றோடு ஒட்டினது போல நமக்குள்ள அநேக நம்பிக்கை, விசுவாசம். எஸ், இந்த காரியத்தை குறித்த ஒரு அசைவு உண்டாகுது. அசைவிட்டு இருந்தோம், இனி இந்த காரியத்தில் நம்பிக்கையில் இருந்தோம். வார்த்தை வந்ததும் அந்த காரியத்தை குறித்து நம்பிக்கை வந்துருச்சு. ஆமே, இனி இந்த காரியத்தில் நமக்கு ஹோப் இல்லாம இது நடக்காது இருந்தோம். வார்த்தை வந்ததும் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து இது நடக்கும். எஸ், நடக்கும். நம்பிக்கை நடந்துச்சா? இல்ல. வார்த்தை வந்தது, இது நிறைவேற நம்பிக்கை வந்துச்சு. நிறைவேறிச்சா? இல்ல. ஏன்? ஆவி ஊற்றப்படாது இருந்தது. அவைகளில் ஆவி இல்லாது இருக்கு வரையிலும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும். உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும். ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவி வந்துடுச்சுன்னா ஆண்டு ஒரு வார்த்தை அழகா எசேக்கியேலை கொண்டு எழுதியிருப்பார் பாருங்க. எசேக்கியேல் 39வது அதிகாரத்தின் 29வது வசனத்துல சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவி ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி ஊட்டிட்டார்னா அவர் எப்பவுமே உங்க மேல பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் இதான் செஞ்சுட்டே இருப்பார். சீஷர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவி வந்து இறங்கின பிறகு அவங்களை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள், அதுவரை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, சும்மா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களை குறித்த நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆமே, பேதுரு நீ அப்படி செய்ய போற, யோவான் நீ இப்படி செய்ய போற, எல்லாம் ரைட். ஆனா எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப அவர்கள் செய்ய துவங்கினார்கள் என்றால் அந்த மேல் வீட்டிலிருந்து ஆவி வந்து இறங்கின பிறகு. எசேக்கியேல் பேசினதும் எலும்பு தன் எலும்போடு ஒட்டி கொண்டது, சதை நரம்பு எல்லாம் வந்துட்டு, ஆனா சேனை ஆகல. ஏன் ஆகலன்னா ஆவி அதற்குள் வராதிருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை வந்த பிறகு ஒரு தேவ பிள்ளை அடுத்து எதை அதிகம் எதிர்பார்க்க? உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி நம்ம மேல ஊற்றப்படணும். இன்னைக்கு அந்த ஒரு அனுபவத்தோட தான் இங்கிருந்து புறப்பட கர்த்தர் விரும்புகிறார். அந்த அனுபவத்தோட எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கிருந்து நான் புறப்படும் வந்தது போல அல்ல. சவுலை குறித்து வேதம், அவன் வேறு மனுஷனாக அது எப்படி அவன் மேல் அபிஷேகம் வந்து இறங்கினது போல இங்கிருந்து நான் புறப்படும் போது வேறு மனுஷனாய். பரிசுத்த ஆவி ரொம்ப ரொம்ப அவசியம்.
அந்த பரிசுத்த ஆவியில எனக்கான எல்லா ஆன்சர்ஸும் இருக்குது. ஆமே, எனக்கான எல்லா பதில்களும். ஏசு அதே தான் சீஷர்களுக்கு சொல்றார். எப்பா, நீ இது இப்படி ஜெபிக்கணும் இல்ல, இதை கேட்கணும் இல்ல, நீ கேட்க வேண்டியது ஒண்ணுதான், அந்த பரிசுத்த ஆவியை. ஆண்டவரே, ஆமே, கேட்கும் போது என்ன சொல்லிட்டு தான் அதை சொல்றாரு, கேட்டுக்கொள்ளுகிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் அப்படின்ற. நீ கேட்டா அவர் தருவார். அவர் தந்துட்டார்னா நான் என் முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டேன். அவன் வந்துச்சுன்னா அவன் வனாந்திரம் வயல்வெளியை போல, அடுத்து அதோட முடிக்கல, வயல்வெளி காடாக மாறும். இன்னும் அதிகமா எத்தனை பேர் விரும்புகிற 2 கரங்களை ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்து ஹல்லேலூயா, நான் தாகத்தோடு. இந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவியை பெற்ற அநேகர் உண்டு, பெறாதிருக்கிறவர்களும் உண்டு. பெறாதிருக்கிறவர்கள் இப்பொழுதே ஜெபிங்கள். பெற்றவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியின் நிலை உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? நான் அந்நிய பாஷை பேசுறது வைத்து அல்ல, பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கும்போது நான் கொஞ்சம் முன்னாடி அதுதான் சொன்னேன், பரிசுத்த ஆவியினுடைய செயல்கள். ஆமே, என்ன எந்த சத்துருவும் கட்டி வைக்க முடியாது. அப்படி கட்டுனால அந்த கட்டு நெருப்புல ஆமே அறுப்புண்டு போகிற நூலை போல அறுப்புண்டு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, என்னால் சாத்தியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில சாத்தியமாக்கப்படும். உலர்ந்து எலும்பை போல நான் இருக்க மாட்டேன். என்னை கர்த்தர் சேனை எழும்ப பண்ணி கொண்டிருப்பா. நிற்க முடியாத இடத்துல நான் நின்று கொண்டு கர்த்தருக்காய் நின்று கொண்டிருப்பேன். ஆமா, இன்னைக்கு இதெல்லாம் என் லைஃப்ல ஸ்ட்ரகிள் ஆகுதுனால அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய இம்பார்ட்டேஷன் அல்லது அவருடைய நடத்துதல் என் லைஃப்ல குறைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் இந்த காலையில தெரிந்த வார்த்தையானால மறுபடி கர்த்தர் சபைக்கு பேசுறார். முன் போகல நிலைப்படும் சொல்லி ஜெபிக்க வச்சதா இந்த காரியத்துல கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை தான் ஆண்டவர் ஒரு உவமையை போல சொல்லிவிட்டு தான் அதை கீழே சொல்லுகிறார். தெரிந்த காரியம்தான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் காண்பித்த ஒரு சில வெளிச்சத்தின்படி நான் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்க கேட்ட சீஷர்களுக்கு முதலாவது ஒரு ஃபார்மட்ல சொல்லி கொடுக்கிறார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அந்த ஜெபத்தை தொடர்ந்து அதை முடிக்காமல் 5வது வசனத்தில் சொல்றார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில போய் அவன் சிநேகிதன் வீட்டில் போய் தட்டி தன் வீட்டில் வந்து சிநேகிதனுக்காக அப்பத்தை கேட்கிறான். வீட்டுக்குள் இருந்த சிநேகிதன் இப்ப எழும்பி தரக்கூடாது என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் ஆன்சரை கொடுக்கிறான். ஆனால் அவன் வருந்தி கேட்டதுனால அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்கிறான். இதை சொல்லிவிட்டு தான் நாம் ஃபர்ஸ்ட்ல வாசித்த வசனங்களை நாம் கேட்டோம். ஆமென். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியே. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியை பெற விரும்புகிறவர்கள் எப்படி கேட்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உவமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை சொல்றேன். 1, நெருக்கமாயிருங்கள். 2, நிலைத்திருங்கள். 3, நம்பிக்கையாயிருங்கள். நெருக்கமாயிருங்கள், நிலைத்திருங்கள், நம்பிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டவர்கள் மேல் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நெருக்கமா இருக்கணும். இந்த சிநேகிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 5வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், போதும், பாதி ராத்திரியில தன் சிநேகிதன் வீட்டை போய் ஒருத்தன் தட்டுறான்ட்டான். யாராவது நடு ராத்திரில ஏதாவது ஒரு வீட்டை போய் சும்மா தட்டுவீங்களா? அப்படி தட்டுனா உங்களை விடுவாங்களா? உங்களை தட்டுன்னு தட்டுவாங்க. பாதி ராத்திரியில ஒருத்தர் ஒரு வீட்டை போய் தட்டுறான்னா ஒண்ணு தெரியுது, அவன் இவனுக்கு சாதாரணமானவன் கிடையாது, இவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். ரொம்ப நெருக்கமானவங்க வீட்டுல எந்த ராத்திரி போய் தட்டும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்தாவை கேட்கிறதுக்கு முன்பாக நீ எப்படி மாறணும் தெரியுமா? நெருக்கமானவனா மாறணும். இனி கொஞ்சம் ஆமீன் வராது எனக்கு நல்லது. இப்போ இவ்வளோ நேரம் இந்த ஃபயர்லாம் இப்போ இந்த ஒரு வார்த்தையில் புஷ்ஷுன்னு போயிருக்கோம். நெருக்கமாக மாறணும். ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற, இன்டிமசிங்கிறது வேற.
பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவேங்கிறது வந்து எல்லாரும் கூப்பிடலாம். ஆனா சிநேகிதனேன்னு எல்லாரும் கூட முடியாது. அப்படி கூப்பிடணும்னா நீ நெருக்கமாகணும். அவர் எனக்கு பிதாவா இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் எனக்கு சிநேகிதனாகவும் இருக்கிறவர். இந்த சிநேகிதன் என்கிற இந்த அடையாளத்திற்குள்ள வரணும்னா நான் வந்து போகிறவனா அல்ல, நான் நெருக்கமாகிறவனா. இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்காமல் உங்களை நான் சிநேகிதன் என்று அழைப்பேன் அப்படின்னுவார். யோவான் 15வது அதிகாரத்தில் தன் சீஷர்களை பார்த்து சொல்லுவார். இந்த வார்த்தையை வந்து அவரை தேடி வந்து ஒரு திரள் கூட்டம் உண்டு அல்லவா, இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லவில்லை. அதுக்காக அவர்களுக்கு இவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. எஸ், அவரால் மீட்கப்பட்ட அத்தனை பேரும் அவரை அப்பா பிதா என்று அழைக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். இன்னைக்கு அநேகருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்? அவர் எனக்கு அப்பா, நான் அவர் பிள்ளை. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா ஆண்டவர் விரும்புறது இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு நெருக்கத்திற்குள் பாதி ராத்திரியில ஒருத்தர் வீட்டை போய் ஒருத்தர் தட்டுறானா, அந்த வீட்டில் உள்ள அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். என்னத்தை தான் பழகுகிறவர்களா இருந்தாலும் பாதி ராத்திரி ஒரு தேவைக்காக நம்ம ஈஸியா போய் ஒரு வீட்டை போய் தட்ட மாட்டாங்க. யார் வீட்டை தட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் தெரியுமா? யார் ரொம்ப நமக்கு க்ளோஸோ, யார் ரொம்ப நமக்கு நெருக்கமோ, அப்படிப்பட்ட வீட்டை தான் முதல்ல போய் தட்டுவோம். ஆமா, வேற எல்லா வீட்லையும் அப்படி ஈஸியெல்லாம் போய் தட்ட மாட்டோம். நமக்கு ரொம்ப பழக்கம், நமக்கு ரொம்ப நெருக்கம், ரிலேஷன்ஸும் நிறைய இருப்பாங்க பாருங்க. எல்லாரும் ரிலேஷன் சொல்லிட்டும் போய் தட்ட மாட்டோம். அந்த ரிலேஷன்லையும் யார் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ, யார் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் போய் தட்டுவோம். இந்த சிநேகிதன் பாதி ராத்திரியில போய் இந்த ராத்திரியில இவன் போய் இந்த வீட்டை தட்டுறானா, அந்த சிநேகிதன் இவனுக்கு வெறும் ரிலேஷன் அல்ல, அந்த சிநேகிதன் இவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். இன்னைக்கு சபையே ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீ ரிலேஷனா இருந்து தூரமா இருக்காத, நீ என் பக்கத்தில் நெருங்கி வான்றார். நெருக்கத்திற்கும் லைஃபை விட்டுக்கொடு. இந்த அவரோடு உள்ள நெருக்கம் உங்க லைஃப் அதிகமாச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற மற்ற நெருக்கங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டார். ஆமென். இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிற நெருக்கம் குறைய தான் நம்மள நிறைய விஷயம் நெருக்கிட்டு இருக்கு. வீட்டில இருந்து புறப்பட்ட ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ண பாருங்க. அவரை நெருங்கினதும் அவளை நெருக்கின பலவீனம் அவளை விட்டு போகுது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் நெருக்கினோம். நெருக்கமானவனுக்கு தான் நெருங்க முடியும், நெருக்கமானவன் தான் தேடி வர முடியும். இவன் இந்த பாதி ராத்திரி அவரை நெருங்குறானா, அவனுக்கு வந்து அவர் தூரமானவர் அல்ல, வெறும் ரிலேஷன்ல உள்ளவர் மட்டும் இல்ல, அவர் ரொம்ப நெருக்கமானவர். அதனால தான் வேற எந்த வீட்டையும் போய் தட்டாம, வேற எங்கேயும் போய் தட்டாம, இன்னும் சொல்ல போனா அவனுக்கு தட்டுன ஒன்னும் பதிலும் வரல, பதிலும் வித்தியாசமா வந்துச்சு. அப்படி வந்த பிறகும் அவன் வேற ஒரு வாசலை தேடி போகலனா இவர் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவன். ஆண்டவர் எனக்கு ரிலேஷனா இருக்கிறாரா இல்ல நெருக்கமா இருக்கிறாரா? ஆமென். பண்டிக்கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒருவன் யோசிக்கிறார், எனக்கு ஒரு அப்பா வீடு உண்டு, அப்பா இருக்கிறார். அந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்? டெய்லி நல்ல சாப்பாடு. ஆமென். ஏன் உனக்கு சாப்பாடு இல்லை? உனக்கு ரிலேஷன் இருக்கு, ஆனால் நெருக்கம் இல்லை, நீ தூரமா இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். கேட்டா சொல்றோம் அப்பா இருக்கு, அப்பா பார்த்துவார். ஆமாம், நான் எப்போவுமே சொல்லுவேன், அப்பா இருக்கிறான்னு சொல்றது இல்லை, அப்பாவோடு இருக்கிறதா விஷயம். ஆமாம், பார்த்து என்ன திரும்ப அப்பா இருக்கிறான்னு சொல்றது இல்லை, அப்பாவோடு இருக்கிறோமா, அப்பாவோடு இருக்கிறோமா, இந்த நெருக்கத்துக்குள்ள இருக்கிறோமா. இந்த நெருக்கத்தை இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இது இல்லை. ஏன் இன்னும் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு நிரம்பல? ஏன் அது ஒரு நிறைவான அனுபவம் இன்னும் வரலன்னா, இந்த நெருக்கம் குறைய குறைய குறைய, இந்த நெருக்கம் என் லைஃப்ல இல்லாம இருக்கு வரையிலும் அந்த ஹோலி ஸ்பிரிட் அனுபவத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாது. நெருக்கமா இருக்கிறோம். நெருக்கமானவன் தான் சிநேகிதனாய் மாற முடியும். பாருங்க, ஆமை மோசையை குறித்து ஆரோனும் மிரியாமும் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தெரிந்த வார்த்தை என்னாகும் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன் அப்படின்றார். ஆமை யாத்திராகமம் 33வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஏன் மோசைக்கு மட்டும் இப்படி ஒரு பாக்கியம்?
மோசைய சிநேகிதன்றார்னா மற்ற மோசை மட்டும்தான் அங்க உண்டா? இல்லை, ஆரோன் உண்டு, மிரியாம் உண்டு, பல லட்சம் ஜனங்கள் அந்த கூட்டத்தில் உண்டு. வேற யாருக்கும் கிடைக்காத இந்த லாக்கியம் பாக்கியம் இந்த மோசைக்கு மட்டும் கிடைக்க காரணம் என்னன்னா, மற்ற எல்லாருக்கும் அவரோட ரிலேஷன் உண்டு, ஆனா மோசைக்கு மட்டும்தான் அவரோட நெருக்கம் உண்டு. ஆமே, அதனால தான் பைபிள் ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தின் துவக்கத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 19:3, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் அப்படின்னா, மோசேயுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அனுபவம் தான். அவரை பார்க்க இன்னும் நெருக்கம், இன்னும் நெருங்கி 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 போக 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 அவர் எப்படி அவனை பார்க்கிறார்? என் சிநேகிதன் அப்படின்னு பார்க்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அவர் நெருங்கி வந்தார், அவர் அவங்க கிட்டே பேசதான் வந்தார். ஆனா யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல அந்த ஜனங்கள் சொன்ன வார்த்தை 19வது வசனம் 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆமே, யாத்திராகமம் 20, 19 மற்றும் 21. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. 21வது வசனம் சொல்ல, ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசைக்கும் இவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். மோசே ஏறி போயிட்டே இருக்கிறான், ஜனங்கள் தூரத்திலே இருக்க. ஆனா ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவர் எங்களுக்கு ரிலேஷன். மோசே சொல்லுவான், அவர் எனக்கு ரொம்ப நெருக்கம். சபையே, அவர் ரிலேஷன்ல இருக்கிறாரா அல்லது நெருக்கத்தில் இருக்கிறாரா? சில கல்யாண வீட்டிலலாம் போனால் சிலர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ரிலேஷன். என்ன ரிலேஷன்? அது ஒன்று விட்டு அது எந்த விட்டுன்னு தான் நமக்கு கடைசியில், அது இந்த வழியா அந்த வழியா அந்த வழியா அந்த தாத்தா வழியா எந்த தாத்தா, அப்படி ஒரு தாத்தா நமக்கு தெரியவும் செஞ்சிருக்காரு. இப்படி இந்த ரிலேஷன் சொல்றதுல இல்லைங்க, நெருக்கமா இருக்கிறோமா? ஆமென். பரிசுத்த ஆவியே, நீ கேட்ட தருவார். அதுக்கு முன்னாடி நீ தூரமா இல்ல, நீ நெருங்கி வா. அவன் நெருக்கமா இருக்கிறான். இப்படி நெருக்கமா இருக்கிறவனை கர்த்தர் நிரப்பி நடத்துவார். நெருக்கமா தேவ பிள்ளைகளே, டெய்லி இது நம்முடைய ஏக்கமா இருக்கணும். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், கையெல்லாம் உயர்த்த வேண்டாம். ஆமென். உண்மையிலே டெய்லி நம்முடைய லைஃப் அவரோடு ரொம்ப நெருங்குதா? நான் எப்பவுமே ஒரு வார்த்தை போற இடத்துலலாம் கேட்கறது உண்டு, அது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த நெருக்கமாவது இப்ப இருக்குதான்னு. அதனாலதான் எபேசு சபையிட்ட சொல்ற வார்த்தை, நீ ஆதியில கொண்டிருந்தான் அந்த அன்பு. இன்னைக்கு அது கூட மிஸ் ஆயிடுச்சு. அது கூட இன்னைக்கு அந்த நெருக்கம் கூட இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. அட்லீஸ்ட் அன்னைக்கு கொஞ்சமாவது நெருங்கி, இன்னைக்கு அந்த நெருக்கம் கூட இல்லை. சபையே, நெருங்குங்கள். அவன் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது, ஊற்றப்படும் வருடம் அது அப்படியே தான் இருக்கும். ஊற்றப்பட்டால் வனாந்திர வயல்வெளியாய் மாறும். அப்ப ஊற்றப்பட அந்த நெருக்கம் அவசியம். நெருக்கமாயிருந்தான். இரண்டாவது ஒரு காரியம், அவன் நிலைத்திருக்கிறான். அதுதான் லூக்கா 12வது அதிகாரம் அதோடைய 5 முதல் வாசியுங்கள். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடி நான் 5 முதல் 5வது வசனத்துல இருந்து லூக்கா 11:5 முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிற பதிவுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாது, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். 8வது வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தமாக எழுந்து. இது ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பின்னும் அவன் தட்டி கொண்டே இருந்ததுனால. அவன் தட்டுறதுல ஒரு பதில் வருது. என்ன பதில்னா, பாசிட்டிவான பதில் அல்ல, நெகட்டிவான பதில். அவன் ஜெபிச்ச, பைபிள் சொல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, நீங்க ஜெபிக்கா, நீங்க கேட்டா அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் தட்டுங்கள், திறக்கப்படும். நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும். இப்ப இவன் கேட்கிறான், தட்டுறான். கேட்கும் போது, தட்டும் போது அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், நான் நெருக்கமானதுனால வந்து தட்டுறேன். தட்டுன உடனே எனக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வரும். இப்படிதான் தட்டுறான். தட்டுனதும் அவனுக்கு என்ன ஆன்சர் வருது? சத்தமா சொல்லுங்களேன்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிதான் வருது. வந்து தட்டும் போது இருக்கிற நம்பிக்கை என்ன? நான் தட்டுறேன், எனக்கு பாசிட்டிவான ஆன்சர் வரும். ஆனா வந்து தட்டுனது என்ன ஆன்சர் வருது? நெகட்டிவ். ஒரு வார்த்தையை நல்லா எழுதிக்கோங்க. ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தை இதுதான். நெகட்டிவ் ஆன்சர் தட்டுகிறதை நிறுத்தும்படி அல்ல, இன்னும் தட்டும்படியான சிக்னல். ஹல்லேலூயா. சிலருக்கு நெகட்டிவான ஆன்சர் வராது, அவங்களுக்கு உடனே பாசிட்டிவ். அப்படின்னா கொடுத்து அனுப்ப விரும்புறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு நெகட்டிவ் தந்தார்னா தரமாட்டான்றதுல அல்ல, இன்னும் நீ தட்டணும்னு கர்த்தர் விரும்புறார். அதுதான் இவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவன் இன்னும் தட்டி கொண்டிருக்கிறான். அவன் தட்டுறதை ஸ்டாப் பண்ணல, அவன் நிலைத்து இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்னா, இந்த சிநேகிதன் என்னை ஏமாற்ற மாட்டார், இந்த சிநேகிதன் என்னை வெறுமையாய் திருப்பி அனுப்ப மாட்டார். உடனே பதில் வரவில்லை என்றால் ஆமாம், ஒன்றை நன்றாய் புரிந்து கொள் சபையே. நான் எப்பவுமே இந்த வார்த்தையை நான் பிலீவ் பண்ணுவேன். நான் கேட்டு கர்த்தர் உடனே செய்யலைன்னா அவர் செய்ய மாட்டார் என்றால், நான் கேட்டதிலும் அதிகமா உன்னை செய்ய போறார் அர்த்தம். ஆனா கேட்டதிலும் அதிகமா அவர் செய்யணும்னா நான் இன்னும் தட்டணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, நான் தட்டி பார்ப்போம், நெகட்டிவான ஆன்சரா அல்லது பதில் வரலையா, தட்டுறதை ஸ்டாப் பண்ணும். தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க. அந்த பத்திமையை கூட கூப்பிட்டான் பாருங்க, கூப்பிட்டதும் அதட்டுறாங்க. அதட்டுனது ஸ்டாப் ஆனானா இல்ல, இன்னும் அதிகமா அவனுக்குள்ள கான்ஃபிடென்ட் ஆயிட்டு. என்ன கான்ஃபிடென்ட்? என்ன நம்பிக்கையில அவன் இப்போ சத்தமா கூப்பிடுறானா, அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் நான் கூப்பிடும் போது இப்படி ஒரு தடை வருதுன்னா அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? கூப்பிடுற ஒரு பக்கத்துல தான் இருக்கிறான் அர்த்தம். இயேசு ஒருவேளை 4வது தெருவில் போறாரு. இவன் இங்கிருந்து தாவீதின் குமாரன் கூப்பிடுறான். யாராவது அதட்டி இருப்பாங்க? ஏன் அதட்ட மாட்டாங்க? இயேசு எங்கேயோ இருக்கிறார். அவருக்கு எப்படி? இப்ப இவன் கூப்பிடும் போது அதட்டுறாங்கன்னா அவனுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டு, இயேசு தூரமா இல்லை, இயேசு பக்கத்துல இருக்கிறார். அப்ப இது அவனுக்கு சிக்னல் ஆயிட்டேன். என்ன சிக்னல்? பக்கத்துல தான் இருக்கிற, நீ கூப்பிட்டேனா சீக்கிரத்துல காரியம் நடக்க போகுது. இவன் என்ன தட்டுறான்? அன்பு சபையே, நெகட்டிவான ஆன்சர் வந்தது, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நெகட்டிவான ஆன்சர் தந்தது தர மாட்டேன்னு சொல்றதல்ல, நீ கேட்டதிலும் அதிகமாய் தருவதற்காக. எனவே தான் பைபிள் சொல்லுகிறது 8வது வசனத்தின் கடைசியில, அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். அவன் கேட்டது என்ன? 3 அப்பம். யாருக்காக கேட்டான்? சிநேகிதனுக்காக கேட்டான். அப்ப என்ன கொடுத்து? அவன் கேட்டது போல 3 அப்பத்தை கொடுத்தான். இப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறான். அவன் கேட்டதிலும் அதிகமாய். அது மட்டுமல்ல, அவன் கேட்கும்போது எப்படி கேட்ட? 6வது வசனத்தின் கடைசி, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று. இவன் கொடுக்கும்போது கடனா கொடுக்கல, அவனுக்கு நிறைவான பலனா கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, அவன் கேட்டது ஒண்ணு, அவன் கொடுக்கிறது வித்தியாசம். ஆமா, இவனுக்கு தெரியும் ஏன் இன்னும் இவன் தட்டிட்டே இருக்கிறான், ஏன் இன்னும் இவன் தட்டுறதை நிறுத்தலைன்னா அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அவர் என் ஜெபத்தை தள்ள மாட்டார். பத்திமையை குருடன் ஏன் இன்னும் கூப்பிடுறானா, அவர் பக்கத்தில் இருக்கிறாருங்கிறது ஒரு நிச்சயம். 2வது அவனுக்குள்ள நிற்க நிச்சயம், நான் கூப்பிட்டு அவர் நிற்பார், நான் கூப்பிட்டு அவர் நிற்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க ஜெபிச்சா நடக்குது, இவங்க ஜெபிச்சா நடக்குது. என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலன்னா என் சத்தத்தை அவர் கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. அவங்க கேட்டதை விட, நீங்க கேட்கிறதை விட கர்த்தர் உங்களுக்கு அதிசயமாய் மகிமையாய் செய்ய போறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஆமென். பாருங்க, சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது கூட உடனே ஆண்டவர் கொடுக்கல. 3 வருஷம் கூட இருந்து ட்ரெயின் பண்றாரு, அப்பவும் கொடுக்கல. இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போதும் என்ன சொல்லி தான் கொடுக்க? நீங்கள் போய் காத்திருங்கள் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறார். இவங்க போய் காத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? வாசிங்கள். நீங்கள் எருசலேமை விட்டு போகாம என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 13, 14 வசனங்களை வாசிங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்து என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 13 கடைசி சொல்லப்படுகிறது தங்கி இருந்தார்கள். 14 கடைசி சொல்லப்படுகிறது தரித்திருந்தார்கள். 2 சொல்லுங்க பார்க்கலாம். தங்கி இருங்க, தரித்திருங்க, நிரப்பப்படுங்க.
ஆமென். இந்த தங்கி இருந்து தரித்திருந்தாங்க பாருங்க, இவங்களுக்கு தான் 2வது அதிகாரத்துல கர்த்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்புறார். தங்கி இருங்க, தரித்திருங்க. ஆமென். அநேகர் இன்னும் பரிசுத்த ஆவிக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில உள்ளங்கள் எனக்கு தெரியும். ஆமென். பலர் வந்து கேட்கிற, பாஸ்டர் எங்களை நிரப்ப மாட்டார் ஆண்டவர், எங்களுக்கு இந்த பரிசுத்தாவி அபிஷேகம் கிடைக்காது. நோ, கண்டிப்பா தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. உனக்கு கடனா தர அவர் விரும்பல, உனக்கு நிறைவா தர கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். பாருங்க, கேட்ட உடனே பெற்றுக்கொண்டவங்களுக்கும் தாகத்தோடு இருந்து உட்கார வச்சு கர்த்தர் கொடுக்குறா தெரியுமா, அவங்க பெற்றுக்கொள்றது ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கேட்ட உடனே பெற்றுக்கொண்டவங்கள்ட்ட எல்லாம் போய் சாட்சி கேளுங்க, ஒரு வாரம் நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் பழையது போல திரும்ப அதே வாழ்க்கை. ஆமாம், எனக்கு நல்ல ஞாபகம். நான் 10th முடிச்சு அந்த டைமே ஆண்டவர் என்ன அபிஷேகிச்சிட்டார். அதனால நான் திருந்தினேன்னு கேட்டால் இல்லை, அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமாக போனேன். ஆமாம். அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவருக்குள்ளே வந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை உருவாக்கினார் பாருங்க. கேட்ட உடனே நான் கேட்டது ஏன் கேட்டேன்னா, ஆண்டவரே பாஸ்ட் ஃபுல்லாக ஆண்டவர் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற நீ ஃப்ரெண்டில் கூப்பிடும்போது நான் போய் நிற்கலைன்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதுக்கு வேண்டி நான் கெஞ்சி கேட்டதுனால ஆண்டவர் நிரப்பினார். ஆனால் அது என் வாழ்க்கையில் ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு, 2 வாரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப் திரும்ப பழைய வாழ்க்கை. ஆனால் தாகப்பத்தோடு இந்த கதறி கேட்குறாங்க பாரு, ரொம்ப கேட்க வைக்கிறார் தெரியுமா. இவர்கள் ரொம்ப பாக்கியவாங்க. இது பரிசுத்தாவிக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப காத்திருக்க வச்சு கேட்க வைக்கிறான்னா பரலோகம் உங்களுக்கு செய்ய போறது மகிமையானதுன்னா இருக்க போறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப தட்ட விடுறாரா, நீ கடனா இல்ல உனக்கு தர விரும்புறது, நிறைவா தர விரும்ப, உனக்குன்னு தர விரும்புறா. ஆமே, நீ கடனா கேட்டுட்டு இருக்கிற தட்டு அப்படின்ட்டாரு. நீ சிநேகிதனா இவ்வளவு நெருக்கமா இருந்துட்டு என்கிட்ட வந்து கடன் கேட்டுட்டு இருக்கிறியா. சில சொல்லுவாங்களா, என்ன பிரதர் என்கிட்ட வந்து கடன் கேட்கிறேன், நீங்க கேட்ட நான் உங்களுக்கு தர மாட்டேன். இப்போ இவன் வந்து தட்டுறான், ஏய் என்ன வேணும் 3, அப்ப எனக்கு கடனை தெரியும், பேசாம இருந்தான். தட்டிட்டேரு தட்டிட்டேரு. அவன் தட்ட அவர் எழும்பி கொடுக்கும் போது கடனா இல்லை, நிறைவா கொடுக்கிறா, நிறைவா கொடுக்கிற. நீ தட்டுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க. அவன் ஒன்று புரியும், அவனுக்கு தெரியும் இந்த தட்டுறவனுக்கு 2 காரியம். ஒன்று, இவர் தரலைன்னா வேற யாருக்கு தர முடியாது. 2, தட்டுனா தருவார். இந்த 2 விஷயத்தை நல்லா மனது. இவர் தரலைன்னா வேற யாருக்கும் முடியாது. ஏன்னா பைபிள் ஆவி ஊட்டப்படாம ஒன்றும் நடக்காது. இந்த உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம தட்டிட்டே இருப்போம். ஆமேனா, இந்த உணர்வு இருந்துச்சுன்னா தட்டிட்டே இருப்போம். ஏன் நமக்கு தட்டுற ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, அவன் இந்த அபிஷேக கூட்டம் நடக்கலையா, அடுத்த அபிஷேக கூட்டத்தில் நீ தட்டாம எத்தனை அபிஷேக கூட்டம் நடத்தினாலும் தட்டு. அவருக்கு இந்த உணர்வு, இவர் தரலன்னா எனக்கு வேற யாரும் இல்லை. 2, நான் தட்டுனா இவர் தருவார். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் நான் தட்டுனா ஆண்டவர் தருவார். அவன் நிலைத்திருக்கிறான். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நம்பிக்கையா இருக்கிறான், நம்பிக்கையா இருக்கிறான். ஆமே, என்ன நம்பிக்கை? நான் சொன்ன வார்த்தை தான், நிச்சயம் இவர் எழும்பி தருவார், நிச்சயம் எழும்பி தருவார். இவன் தற்றவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, இந்த நெருக்கத்தில் இந்த சூழ்நிலையில் நான் வேற யாரையும் தேடாம இவரை தேடுறதுனால, இந்த பாதி ராத்திரி இந்த வாசலை வந்து தட்டினதுனால எனக்கு நம்பிக்கை உண்டு. இங்கிருந்து நான் வீட்டுக்கு போகும்போது என்னை வெறுமையாக திருப்பி அனுப்ப மாட்டார், என்னை நிறைவாய் நிரப்பி தான் அனுப்புவார். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் இந்த கூட்டம் முடியும் போது தைரியமாய் சொல்ல முடியும், நான் வந்தது வெறுமையா இருக்கலாம், ஆனா திரும்பி போகும்போது ஒரு நிறைவோட தான் இங்கிருந்து புறப்படுவேன் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாவருக்கும் கொடுக்கத்தக்கதாய் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த உள்ள இந்த சிநேகிதன் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட அப்ப இல்லைன்னு சொல்லல, எனக்கு இப்போ தரக்கூடாது. ஆமாம், இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருக்கும், சரி இவர்கிட்ட இல்லைன்னு. ஆனால் அவன் இன்னும் தட்டுறதுக்கான ரீசன் என்னன்னா, அவர் என்ன சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. ஆமென். இல்லப்பா இப்போ எனக்கு தரதுக்கு அந்த வல்லமை இல்லை, இல்லை இன்னைக்கு இருக்குது. அவர் இன்னைக்கு நிரப்புவார். ஆனால் நம்ம நெருக்கமா இப்போ ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நேரம் போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆமாம் நம்ம செபிச்சு இங்கேருந்து புறப்பட போகிறோம். முடிந்து அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, இந்த வார்த்தை ஏசாயால சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆனால் ஊற்றப்படும் ஆனால் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா அப்படி எழுந்து நின்று, ஆண்டவரே நான் ஓடி வந்திருக்கிறேன்ப்பா,
என்னை பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்புவீராக. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு ஆமென் நான் தாகத்தோடு காத்திரு. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கேளு. ஊற்றுமையா, ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திரு. ஆண்டவரே, ஒரு விசை கூட நான் அக்கினியை போடுவேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் இது இப்படியே தான் இருக்கும். ஆனா ஊற்றப்படுமானா இது வனாந்திரம் மாறும். ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை. கேளுங்க, கேளுங்க, இருதயத்திலிருந்து இந்த சத்தம் உயரட்டும். என் மேல ஊற்றுங்கப்பா. தாகத்தோடு, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு. ஒரு விசை கூட ஊற்றுமையா உங்க வல்லமையை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகல் நேரத்துல உண்மையா ஏங்குகிற, நெருக்கத்தோடு வந்து ஏங்குகிற, நெருங்கி வந்து ஏங்குகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஊற்றுமையா, அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமா, அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமா. ஆமே, இது எமர்ஜென்சி அப்பா, இது எனக்கு கண்டிப்பா தேவையப்பா. நிச்சயமான ஒன்று, நிச்சயமான ஒன்று, இது எனக்கு இது கண்டிப்பா தேவையப்பா. அவ இவ்வளவு வருந்தி தட்டுறதுக்கான ரீசன் இது அவனுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. இது அவனுக்கு கண்டிப்பா இந்த நாள்ல தேவை. இந்த நாட்கள் இது எனக்கு கண்டிப்பா தேவை. இனியும் தாமதிக்க வேணாம் ஆண்டவரே. இப்பொழுது என் மேல அந்த ஆவியை ஊற்றுங்கப்பான்னு கேட்க விரும்புற உள்ளங்கள் அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல ஒரு அபிஷேக வல்லமை இப்பொழுது இந்த இடத்தை நிரப்ப போகிறது. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் இது ஒரு புதிய வல்லமையினால், ஒரு புதிய அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கர்த்தருடைய ஆவியானவர்களை புறப்பட வைக்க விரும்புகிறார். நீ புறப்படும் போது வந்தது போல அல்ல, இது ஒரு புது பலத்தோட, புது அபிஷேகத்தோட, வல்லமையோட புறப்படு. Shabra kaba kada ribala handala rigaba gada raba likarabala kashigada ribala gada riada rabala bashandala ribala bo. ஓ ரிக் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இது உன்னதத்தில் ஆவி ஊற்றப்பட போகிறது. நீ கேட்க கேட்க உன்மேல் ஒரு ஆவி வரும். நீ கேட்க கேட்க உன்மேல் ஒரு அபிஷேகம் வந்து இறங்குகிறது. rakaba shagadala ribana handala rigab likare bala bara bala shabara bala udara libaramana handala rigada riada radara lebra shatara. எல்லாவற்றிற்கு சொல்யூஷன் இதுதான். அன்பு உள்ளமே, உன் குடும்பத்திற்கு சொல்யூஷன் இதுதான். உன் பிள்ளைகளுக்கு சொல்யூஷன் இதுதான். இந்த காரியத்துக்கு சொல்யூஷன் இதுதான். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் உன்மேல் இறங்குவதாக. ரிபாமா பரகமா கத ரபாமா ஷதரா. வல்லமை, வல்லமை ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஒவ்வொரு தலை மேல அபிஷேகம், ஒவ்வொரு தலை மேல அபிஷேகம். பரிசுத்தாவி நிறைவு, பரிசுத்தாவி நிறைவு, பரிசுத்தாவி நிறைவு, பரிசுத்தாவி நிறைவு. பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள் சகோதரி. இது வனாந்திர வயல்வெளியாய் மாற்றுகிற பரிசுத்தாவின் வல்லமை உன்மேல் இறங்குவதா. ஓ மகிமை, 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 மகிமை. போதும், இது இப்படியே இருந்தது போதாப்பா, இது இப்படியே இருந்தது போதாப்பா. ஒரு மாற்றம் உண்டாவதாக, சேனையா எழுப்புவதாக. ஓ ராகாஷா கதா லபராதா
எத்தனை காலம் இது இப்படியே இருக்க போகிறது? எத்தனை வருஷம் இது இப்படியே இருக்க போகிறது? இதோ இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். அன்பு உள்ளமே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை வெளிப்படும். மகிமை 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 மகிமை. கதறுங்க, கேட்டு கதறுங்க, வருந்தி கேளுங்க. ஆண்டவர், என்ன நிரப்பாம விடாதீங்க, என்ன நிரப்பாம விட. கேளு சபையே, அன்பு சபையே கேளு, என்ன நிரப்பாம விடாதீங்கப்பா. இப்படி தொடுதல், உம்முடைய வல்லமையின் தொடுதல் என் மேல் இறங்கட்டும். எல்லாவற்றிற்கு பதில் ஹோலி ஸ்பிரிட். உங்க வாழ்க்கையில எல்லா கொஸ்டின்ஸுக்கு பதில் ஹோலி ஸ்பிரிட். உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கு பதில் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ராத்திரியோட வந்து ஒருத்தன் தட்டுறானா, எவ்வளவு எமர்ஜென்சியா வந்து கேட்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த எமர்ஜென்சி லிஸ்ட்ல இருந்து கதறீங்க? அப்பா, இனி இது இப்படியே இருக்க கூடாதப்பா, இன்னும் இது இப்படி இருந்துடக்கூடாதப்பா. அப்படி கதற உள்ளங்கள் ரெண்டு கரத்தை உயர்த்தி கேளுங்க. இப்படி இருந்தது போது ஆண்டவரே, ஒரு மாற்றத்திற்கா எதிர்பார்த்திருக்கிறேன், ஒரு மாற்றத்திற்கா எதிர்பார்த்திருக்கிறேன். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவதாக, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவதாக. கேட்கிற உள்ளமே, கதறுகிற உள்ளமே, ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு மறுரூபம் உண்டாகிறது, ஒரு மறுரூபம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ரிபலா கஷகதல ரிபலகத ரிபனமோ ஷந்தல ரியாதர லேக்கரமலகத பலமோ ஷந்தல ரியாதரமோ. வல்லமை அக்கினியா 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 அக்கினியா. கர்த்தர் இறங்க வருகிறார், கர்த்தர் வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் பாத்திரம் நிரம்ப பெற்றுக்கொள், உன் பாத்திரம் நிரம்ப பெற்றுக்கொள். நீ இழந்தவைகள் திரும்ப உனக்கு. ஷபரபல கத ரிபனமோ ஷந்தல ரிபனபரபர. ஓ ரிகரபலமோ ஷபரபலப. பதில் ஹோலி ஸ்பிரிட், பதில் ஹோலி ஸ்பிரிட். ஓ ரகஷகத ரிபன ஹந்தல ரியாதரா. ஓ ரிப தீபோல, தீபோல அக்கினி மயமா, அக்கினி மயமா. இது முச்சடியில எழுந்திருந்த அக்கினி உன்னை பட்சிக்கிறது, உன்னை தொடுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிபலமோ ஷகதரா. ஆமென் 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 ஆமென். பதிலாய் அவர் வருகிறார், பதிலாய் அவர் வருகிறார் உனக்கு பதிலாய். ஷபல கத ரிபன ஹந்தல ரிகத ரபோ ரிகா ஷகத ரபல கத ரியாத ரபோ. ஓ தீபோலே இறங்கனமே, அக்னிநாவாய் பதியனமே, கொடு காற்றாய் வீசனமே, ஆத்ம நதியா. விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க. இது அக்கினியா இறங்குகிறார். முச்செடியில எழுந்தருளினவர், முச்செடியின் மேல் அக்கினியா இறங்கினவர். இது உங்கள் வாழ்க்கையில் அக்கினியாய் வருகிறார். ஊற்றப்படுகிறது, 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 ஊற்றப்படுகிறது. ஷபரபலபலபோ தீபோலே, தீபோலே இறங்கனமே, அக்னிநாவாய் பதியனமே, கொடுங்காற்றாய். Glory, 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 glory. ஆமென். அஸ்தியுடைய தாழ்வரையில், അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരേണമേ. ഓ റബബ ശദരബലബ ഓ റിബലബലബലബ ശബരബലഗദ റിബലബലബലബ. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆமென். வீடுகளில் கவனிக்கிற உள்ளமே, உங்கள் ஒரு அபிஷேக தைலம் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. பதில் வருகிறது, பதில் வருகிறது. இந்த வனாந்தரத்துக்கு பதில் வருகிறது. ஒரு அக்கஷகதரா திபோலே இறங்கன. வல்லமை 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 வல்லமை. ஓ ரிபலபலபலப ஷந்தல ரப. பதில் வருகிறது, பதில் வருகிறது. நீ கேளு, நீ கேட்டால் அவர் தருவார். ஒரு அக்கஷகத வல்லமை 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 வல்லமை. வனாந்தரத்திற்கு முற்றுப்புள்ளி. ஆமை சாத்தியமாகுமா என்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி. தீபோலே தீபோலே. ஓ மகிமை 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 மகிமை. இம்பார்ட்டேஷன். ஓ ரகஷ பிரேக் த்ரூ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக, உண்டாவதாக. லகரபலக ஷகதரபலபலப ரிபலபலபலபலபலபலப ஷபரபலபலபலப ரிபலபலபலப சந்தலரியா. ஓ ஊற்றிடுமே, ஊற்றிடுமே வல்லமையை
ஊற்றுங்கப்பா, நிரம்பட்டப்பா. ஆமென். நடப்பது நாங்கள் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஊற்றிடுவே. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் பரிசுத்த ஆவியை. பெற்றுக்கொண்டு புறப்படு, பெற்றுக்கொண்டு புறப்படு. ரபலபா ஊற்றிடுமே, ஊற்றிடுமே. வல்லமை, வல்லமை, வல்லமை தாவரிக்கிற வல்லமை இறங்குகிற. ஆமென், 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 ஆமென். இனி சாத்தியமாகும், இனி நடக்கும், இனி இந்த காரியத்தில் ஒரு முடிவு வரும். என் தேவன் பார்த்துக் கொள்வார். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளோடு ஆவி நிறைவோடு நம்பிக்கையோடு புறப்படு. இதோ ஊற்றப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. ஓ ரபா மாமா கதா ரபா கதா ரபல கதா. வல்லமை, 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 வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவ மகிமை வெளிப்படும். வனாந்திர வயல்வெளியாகும், வயல்வெளி காடாகும். இயேசுவின் நாமத்தில் பதில் வந்தது, பதில் வந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அநேக மாற்றங்களும் கூடாரத்துக்குள்ள, அநேக மாற்றங்களும் வாழ்க்கை தரத்துக்குள்ள, அநேக மாற்றங்களும் சொந்தங்கள் நடுவுல கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். அசீரியன் உனக்கு மேலே பறக்கிறத கொடியை கண்டு நடுங்கி ஓடுகிறார். உன்னை கட்டி வைத்த கட்டிகள் இதோ நெருப்புண்டு ஒரு நூல் அறுத்து போகிறது போல இது அறுப்புண்டு போகிறது. ஹalleluya, ஹalleluya. நீ போய் நில்லு. உன்னை தேடி வர கூட்டம் உண்டு, உன்னை தேடி வர கூட்டம் உண்டு. உதிக்கிறவன் ஒளியினிடத்திலே ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹalleluya, ஹalleluya. Glory bala shagada ribagada la rigamagada rabalagada ribana shandala rigada riadara. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு புறப்படுங்கள். ஹalleluya, ஹalleluya. அநேக கட்டுகள் ஆமென் நெருப்பு பட்டு ஆமென் அறுபட்டு போகிறது போல அநேக கட்டுகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்து பேசுகிறேன், நம்பிக்கையோட சொல்லுகிறேன். இது எப்படி சாத்தியமாகும்? எஸ் ஹோலி ஸ்பிரிட், இதுதாங்க பதில். தைரியமாய் நில்லு சபையே, உனக்கான பதில் வந்திருக்கிறது. அவர் எடுப்பித்து நிறுத்துவார், உலர்ந்தவங்களை சேவையாய் நிறுத்துவார். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆளுகை ஒவ்வொரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கடைசி வரை உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துகிறார். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துகிறார். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழி நடத்துகிறார். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒரு நாள் இல்லப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த காலை நேரத்தில் எங்களை கொண்டு வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, எங்களுக்கான எல்லாவற்றிற்கான பதில் பரிசுத்த ஆவியானவர் அப்பா. ஆண்டவரே, இந்த அநேகர் வாழ்க்கையில நீர் அதை திரும்ப புதுப்பித்திருக்கிறீர். அநேகர் வாழ்க்கையில் இந்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது அப்பா. இன்னும் ஊற்றப்படாமல் இருக்கிற வாழ்க்கையில் ஊற்றப்படுவதாக
நாங்கள் இன்னும் நெருங்கி வரட்டும், இன்னும் நாங்கள் நிலைத்திருக்கட்டும், இன்னும் நம்பிக்கையா இருக்கட்டும் அப்பா. கேட்டுக்கொள்ளுகிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நிச்சயமாய் ஊற்றப்பட்ட ஆவி வனாந்திரத்தை வயல்வெளியாகும், வயல்வெளியை காடாகவும் மாற்றுகிறதற்காக எல்லாவற்றிற்கும் பதில் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த அனுபவம் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் நீ சொன்னீர், ஆவி அவித்து போடாதிருங்கள் என்று. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அக்னியை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு நாளும் அது எங்களுக்குள் அனல் மூட்டப்படட்டும். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மிலே பலன் கொள்ள, உம்மாலே பலன் கொள்ள கர்த்தரே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. அநேக காரியத்திற்கு பதில் கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அநேக காரியத்தில் விடுதலை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதலே சாட்சிகள் எழும்பட்டும். ஆமென். இங்கே ஆவியானவர் எனக்கு ஊற்றப்பட்ட நேரத்திலே எனக்கான காரியங்களை அவர் பார்த்து கொண்டார் என்று சொல்லி, பலத்தினால் முடியாதது, பராக்கிரமத்தினால் முடியாதது கர்த்தருடைய ஆவியினாலே ஆயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு வர பலப்படுத்தும். இன்னும் இந்த நிறைவு எங்களுக்குள்ள இன்னும் உண்டாகட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். ஒரு சமாதானத்தோடு அனுப்புங்க. வந்த இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விழுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். பள்ளமும் முன்னே தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விழுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே.
ஒரு உறவே